நமஸ்தே. இப்போ நம்ம பிராத்தமிக் புக்கில் இருக்கிற தோஹா தான் பார்க்க போகிறோம். அதாவது கண்டஸ்து மனப்பாட பகுதி, மெமரைஸ்டு பார்ட்டு. சாது ஐசா ஜாயியே ஜைசா சூப் சுப்பாயா, சார் சார் கோ கயி ரஹை, தோத்தா தேயி உட்டாயா. இதை எழுதினவர் போயட் நேம் கபீர்தாஸ். அதோட மீனிங் अभ्यास, अपनी प्राप्तीय भाषा में भावार्थ लीजिए. ஃபஸ்ட்டு நம்ம 2 லைன்ஸ் பார்த்தோம்ல, அதோட மீனிங்ஸ் இது. மீனிங்: In this doha, Kabir tells that a saintly person must be like a winnow. He will retain with him the good things and leave away the unnecessary things. இந்த தோஹாவில் கபீர் ஒரு சாது எப்படி இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஒரு சாது முரம் போல் இருக்க வேண்டும். முரம் நல்ல சத்தானதை தன்னுள் வைத்துக்கொண்டு மற்றவற்றை வெளியேற்றும். அதேபோல் சாது நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொண்டு மற்றவற்றை தள்ளிவிடுவர். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சாது அப்படின்றவங்க, அதாவது நல்ல இந்த முரத்தை வச்சு அவங்கள ஒப்பிட்டு சொல்கிறாங்க. முரம் எப்படின்னா, நம்ம அதாவது நல்ல அரிசியை மட்டும் வச்சுட்டு வேணான்ற அந்த கழிவு, அந்த குப்பைகளை வெளியே தள்ளுதோ, அது மாதிரி சாதுவாக இருக்கிறவங்க, அதாவது நல்ல குணத்தோடு இருக்கிறவங்க, அந்த நல்ல விஷயங்களை மட்டும் வச்சுட்டு கெட்ட விஷயம், அதாவது வேண்டாத விஷயத்தை நம்ம தள்ளி விட்டுடணும், வேண்டான்னு அதை மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் தோகா செகண்ட். जाति ना पूछे साधु की पूछ लीजिए ज्ञान, मोल करो तरवार का पड़ा रहन दो म्यान. இது எழுதினவரும் கபீர்தாஸ், அவர் தான் போயட். அதோட மீனிங்: In this doha, Kabir say that we must not ask a saint his caste or creed. One must try to acquire his knowledge. For this, he gives an example. When we go to buy a sword, we should see the value of the sword, its sharpness and quality, but not the sheath. கபீர் இந்த தோஹாவில் கூறுகிறார், ஒரு அறிவாளியிடம் சாதுவிடம், சாது அப்படின்னா அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதாவது நல்லா படித்தவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி இதில் சொல்கிறாங்க. அதுதான் முன்னாடி இருக்க அந்த 2 லைன்ஸ்லையும் பார்த்தோம். அதோட மீனிங் மாதிரி தான் இதுவும் வரும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதில் முரத்தை வச்சு சொன்னாங்க. இப்போ இதில் அந்த கேரக்டர் அந்த மாதிரி இதில் சொல்கிறாங்க. அறிவாளியிடம் சாதுவிடம் பேசும்போது அவரது ஜாதியை பற்றி அறிய முற்படக்கூடாது. அவரது அறிவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இதை ஒரு உதாரணத்தின் மூலம் கூறுகிறார். வாள் ஒன்றை விலை பேசும்போது வாளின் தரத்தை தான் பார்க்க வேண்டும். அதன் உரையை பார்த்து தீர்மானிக்க கூடாது.
என்னன்னா ஒரு அறிவாளியிடம், ஒரு சாதுவிடம், ஒரு அறிவானவங்க கிட்ட நம்ம பேசும்போது அவங்களோட கேஸ்ட் என்ன, ஜாதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது. அவங்களோட அறிவை தான் நம்ம வந்து அவங்களோட அறிவை நம்ம பயன்படுத்தி அவங்கக்கிட்ட இருந்து என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத, நம்மளோட அறிவை நம்ம எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்றத தான் பார்க்கணுமே தவிர, அவங்களோட கேஸ்ட் அந்த ஜாதி என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணக்கூடாது. இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, வாள் ஒன்றை விலை பேசும்போது, அதாவது ஒரு கத்தி, வாள், அதை வந்து நம்ம விலை பேசுகிறோம். அதை பேசும்போது அந்த கத்தியை தான் பார்க்கணுமே தவிர, அந்த வாளை தான் பார்க்கணுமே தவிர, அதோட உரை, அந்த உரை நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.